எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா, உடைய பாதபடத்தில் இருக்கிற ஆவசியம் கொண்டு என் மக்களுக்காக செபிக்க ஆண்டவரே, எனக்கு நீ வாய்ப்பும் பலனும் கிருபையும் ஜீவனும் தீர்க்காயுசும் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்படி ஒரு நாளை கூடி பார்க்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தந்தீரே, மக்கு நன்றி அப்பா. கடந்த ராத்திரி முழுவதும் எங்களை அற்புதமாக நடத்தினீங்க, கண்மணி போல மறைத்தீங்க, ஆபத்து இல்லாமல் ஒரு அனர்த்தம் இல்லாமல் அதிகாலமே எங்களை தட்டி எழுப்பினதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு தமிழகத்தில் இந்தியாவுக்கு வெளியிலுமா இருந்து என்னோடு கூட ஜெபத்திலே பங்கு வருகிற அத்தனை குடும்பங்களையும் அத்தனை மக்களையும் திருப்பாதத்தை நான் கொண்டு வைக்கிறேனப்பா. இன்னைக்கு பகல் முழுவதும் என் பிள்ளைகளை கண்ணன் மணியை போல மறைத்து கொள்ளுங்க. பகல் அவங்களுக்கு கூட மேகம் பாதுகாப்பாக இருக்கட்டும். போக்கில் வரத்தில் நம்முடைய தூதரிகள் பிள்ளைகளை கல்லில் இடாதபடி பாதுகாத்து கொள்ளட்டும். அவங்களுக்கு தடைகளாக இருக்கிற வழிகள் எல்லாம் திறந்து கொடுங்கப்பா. வேதனைகளை மாற்றுங்க, கண்ணீரை மாற்றுங்க. ஆபத்துகள் விபத்துகள் எந்த விதமான ஒரு சேதம் இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதப்பா. ஒரு கண்களும் கலங்கவோ முகம் வாடவோ நீர் அனுமதிக்க கூடாதப்பா. ஒருவருக்கும் ஒரு கேடு வராதபடி எல்லாரையும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஆண்டவரே நீ முத்திரையிட்டு பாதுகாத்து வழிநடத்தி அனுங்கிரகித்து ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறோம். ஒரு கேடும் உடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. நன்மையும் கிருபையும் பெருகட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னோடு கூட ஜெபத்திருக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நேற்று திங்கட்கிழமை ப்ரேயர் என்னால் அனுப்ப முடியல. சண்டே எனக்கு ஃபுல்லாக ப்ரோக்ராம். ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வந்து ரொம்ப பலவீனம். அதனால் என்னால் எழும்பி ஜெபிக்கக்கூடிய பலன் கிடைக்கல. தயவு செய்து மன்னிக்கணும். நான் உங்களுக்கு வாய்ஸில் அனுப்பாவிட்டாலும் உங்களுக்கு எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறது உண்டு. நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1213 நாளுக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இதுவரையிலும் கர்த்தர் நம்மை நடத்தினார். கடந்த தினங்களிலே நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வார்த்தைகளை நம்ம தியானித்தோம். அதாவது 26, 27 வசனத்தை தியானிக்க நமக்கு தேவன் கிருபை செய்தார். இன்னைக்கு அந்த 28ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8:28 சொல்றது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். இந்த ஒரு அறிவு நம்முடைய வாழ்க்கையில் உண்டானால் நாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன். எவ்வளோ சோதனைகள் நமக்கு வந்தாலும், எவ்வளோ கொடிய நஷ்டம் நமக்கு வந்தாலும், எல்லாமே நமக்கு சேதமாய் போய் நாம் தனிச்சு நிர்வாணியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் இந்த அறிவுள்ளவன் தேவனுடைய அன்பை விட்டு போக மாட்டாங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள், பதில் கிடைக்கிறது இல்லை. உடனே கிறிஸ்துவின் அன்பை விட்டு போயிடுவாங்க, சபை விட்டு போயிடுவாங்க, ஆண்டவரை விட்டு போயிடுவாங்க, கடவுளை இல்லைன்னு அவங்களே முத்திரை போட்டுருவாங்க. அது ஒரு காலத்தும் நாம் செய்யக்கூடாது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தீன்மைக்காக ஒன்றுமே செய்ய மாட்டான். என்னுடைய ஒரு மகன், 3வது மகன், நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது பாப்டிச தொட்டியில் விழுந்து அந்த பிள்ளை இறந்து போகுது. பாப்டிச தொட்டியில் விழுந்து காஞ்சிபுரத்தில் ஸ்நான தொட்டியில் விழுந்து அந்த பிள்ளை தண்ணியில் மூழ்கி இறந்து போகுது. அந்த பிள்ளையோட பாடியை தூக்கி என்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அந்த பிள்ளையோட பாடியை வாங்கி நான் தரையிலே படுக்க வச்சுட்டேன், ஈரத்துணியோடு படுக்க வச்சுட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, இன்னைக்கு நீ பிரசங்கம் பண்ணு. ஆக்சுவலாக அந்த 4 நாட்கள் கன்வென்ஷன்லையும் பிரசங்கிக்கிறதுக்கு இன்னொரு பிரசங்கியார் உண்டு. அவர் பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஆண்டவர் சொல்ல, நீ தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும். என்ன பிரசங்கம்னு கேட்டால், தேவன் தன் பிள்ளைகளுக்கு தீன்மைக்காக ஒன்றும் செய்ய மாட்டார் என்று நான் பிரசங்கம் பண்ணணுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த முந்தின ராத்திரி முழுவதும் என் நெஞ்சிலே படுத்து தூங்கின செல்ல பிள்ளை, ரொம்ப செல்ல பிள்ளை, ரொம்ப அவனை நாங்கள் செல்லமாக வளர்த்தினோம். அவ்வளோ நல்ல ஒரு பையன். 2 வயசாகிறதுக்கு 6 நாள் தான் இருக்குது. சின்ன பிள்ளை ஸ்நான தொட்டியில் இறங்கி தண்ணியில் முழுகி இறந்து அந்த பாடியை கொண்டுட்டு நான் பிரசங்கம் பண்ணணும், தேவன் தன் பிள்ளைகளுக்கு தீன்மை செய்ய மாட்டார். நான் அந்த தலைப்பில் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் என்னோட பிள்ளையோட பாடியை அங்கே கீழே படுக்க வைத்து ஈரத்துணியும் கூட மாற்றாமல் நான் பிரசங்கம் பண்ணேன். இது உலகத்தில் ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாத ஒரு காரியம். அப்பேற்பட்ட சோதனை நிச்சயம் உங்களுக்கு யாருக்குமே வரல. எனக்கு வந்த சோதனையில் ஒரு துருவம் கூட உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக வரல. வந்தால் நீங்கள் நிற்க மாட்டீங்க. இப்பேற்பட்ட சோதனைகளை எல்லாம் தாங்கி தான் நான் கிறிஸ்துவுக்குள்ளே நிற்கிறேன், ஊழியத்தில் நிற்கிறேன். அவனோட மரணத்துக்கு பிற்பாடு தான் எங்களோட ஊழியமே சோபித்து வளர ஆரம்பித்தது. அவனை நாங்கள் மனப்பூர்வமாக கொடுத்துட்டோம் ஆண்டவருக்காக. அதே மாதிரி இங்கே சொல்கிறேன், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அழைக்கப்பட்டால் மட்டும் போதாது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். நிச்சயமா நீங்க ஆண்டவரால் அழைக்கப்பட்டீங்க, ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதா என்று நீங்க புரிஞ்சு கொள்ளணும். எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவர் நேசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிக்கிறீங்க.
எல்லா விதத்திலும் ஆண்டவரை நம்ம நேசிக்கணும், அவர் மேல் அன்பு செலுத்தணும். அவரை போல் ஒரு அன்பு செலுத்தக்கூடிய தெய்வம் உலகத்தில் வேற யாருமே இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய அன்பிலும் மாயம் இருக்குது, கசப்பு இருக்குது, விஷம் இருக்குது, ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, ஆதாயத்துக்காக தான் நம்ம நேசிப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு காலத்தும் அப்படி இல்லை. அவருடைய அன்பு முழுவதே நமக்கு ஊற்றி கொடுத்திருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து சொல்ற, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய். அப்ப நீங்க உங்க சாதாரணமா நீங்க இயேசப்பா கிட்ட வரல, சொர்க்கம் உங்களை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும்னு சொல்லி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அழைக்கப்பட்டது மாற்றும் போதாது, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். எனக்கு தீன்மையாக ஒன்றும் என் ஆண்டவர் செய்ய மாட்டார். எனக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்காக தான். என் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் எனக்கு நன்மைக்காக தான். எனக்கு தீன்மைக்காக ஒன்றுமே செய்ய மாட்டார். உங்களால நம்ப முடியுமா? உங்களால் அதை ஏற்றெடுக்க முடியுமா? உங்களால் விசுவாசிக்க முடியுமா? கர்த்தர் எனக்கு நன்மைக்காக தான் செய்வார். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். என் ஆண்டவர் எனக்கு நன்மைக்காக செய்வாங்க. வியாதியா, வறுமையா, கஷ்டமா, பட்டினியா, தனிமையா, விதவையா, அனாதையா, எது நடந்தாலும் ஆண்டவர் நமக்கு தீன்மைக்காக ஒன்று செய்ய மாட்டார், நன்மைக்காக மட்டும்தான் செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில் நீங்க யாராகலும் உங்களுடைய சரீரத்தில் அனுபவிக்கிற வேதனைகள், வியாதிகள், பலவீனத்தின் மத்தியில நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி போறது உண்டானார், இது உங்களை மாற்றி கொண்டு வரட்டும். இந்த வார்த்தை உங்களுடைய ஹிருதயத்தில் ஆழமாய் பதியட்டும். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஜீவன், அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் மரித்து எங்க போறோம்? அவருடைய வீட்டுக்கு போக போறோம், அவருடைய பாதத்துக்கு போக போறோம், அவருடைய மடியில் உட்கார போறோம், அவருடைய வலது பார்சல் உட்கார போறோம், அவருக்கு சமமா உட்கார போறோம், சந்தோஷத்தை அனுபவிக்க போறோம். கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, வறுமை இல்லாத, பட்டினி வியாதி இல்லாத, மரணம் இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம போக போறோம். நித்திய ராஜ்யம், நம்முடைய ராஜ்யம் அதுதான், நிரந்தரமான ராஜ்யம் அதுதான், நித்திய வாழ்க்கை நமக்கு அங்கதான். ஆனபடி நம்முடைய விசுவாச பயணத்துல, நம்முடைய வாழ்க்கை பயணத்துல ஒருபோதும் நீங்க பின்தங்கி போகக்கூடாது, நீங்க சோர்ந்து போகக்கூடாது, நீங்க மனம் பதறக்கூடாது. ஒருபோதும் ஆண்டுடைய அன்பை விட்டு நீங்க விலகக்கூடாது. ஒருபோதும் ஆண்டுடைய அன்பை விட்டு நீங்க பின்வாங்க கூடாது. என்ன சோதனை வந்தாலும் வரட்டும், நான் சொல்லுவேன், எனக்கு சோதனை லாரி லாரியாய் வரட்டும் என்று சொல்லுவேன். ஏன்னேட்டா, சோதனை சகிக்கிறவன் தான் பாக்கியவான். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். எங்க அப்பா ஒரு ஜெய கிறிஸ்து, அவர் எங்குமே தோல்வி அடைந்த சரித்திரமே இல்லை, அவர் தோற்று போனதும் கிடையாது. அதே போல அவரில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் தோல்வி போல தெரியும், ஆனா தோற்று போக மாட்டேன். எல்லாம் கைவிட்டது போல தெரியும், ஆனா ஒன்னும் கைவிட்டு போக மாட்டேன். எல்லாம் நஷ்டப்பட்டது போல தெரியும், 2 மடங்கா அப்பா திருப்பி கொடுத்துருவாங்க. இது உங்களால் ஏற்றெடுக்க முடியுமா? இது உங்களால் நம்ப முடியுமா? அப்படி இருந்தால் கிறிஸ்துவின் அன்பில் நீங்க வளரலாம், கிறிஸ்துவின் அன்பில் நீங்க பெருகலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். பட்டினியா, வியாதியா, மரணமா, துன்பமா, துயரமா, ஜெயிலா, என்ன வந்தாலும் எல்லாம் எனக்கு நன்மைக்காக. எங்க அப்பா கட்டளையிடாம எனக்கு ஒன்றும் நடக்காது, அவர் தீர்மானிக்காம என்ற வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. இதனுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் எனக்காக குறித்தது. இதனுடைய ஒரு கோர்ஸ், இதனுடைய ஒரு பாடம். இதை நான் படித்து நான் ஜெயித்துதான் ஆக வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு நீதிமான்களும் அறிய வேண்டியது, ஊழியக்காரங்க அறிய வேண்டியது, பரிசுத்தவான்கள் அறிய வேண்டியது, நம்முடைய ஒவ்வொரு சோதனையும் நாம் சகித்து ஜெயிக்கும் பொழுது நம்முடைய ஷோல்டரில் ஒரு ஸ்டார் கர்த்தர் பதிப்பாங்க. இது என்னுடைய அனுபவம். நான் மரணப்படுக்கைன்னு எழும்பும் பொழுது அடுத்த என்னோட ஊழியம் புதிய ஊழியம் தான், அடுத்த என்னோட வரங்கள் புதிய வரங்கள் தான், அடுத்த நான் போற பயணமே புதிய பயணம் தான். அப்படிதான் இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தினார். ஒவ்வொரு சோதனை முடியும் பொழுது என்னோட ஷோல்டர்ல ஒரு ஸ்டார் பதியுது, என்னோட கிரேடு மாறுது, அந்தஸ்து மாறுது, கௌரவம் மாறுது. நான் எங்குமே தலை குனிந்த சரித்திரம் கிடையாது, குனிய விட மாட்டேன். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அனுமதித்திருக்கிறார். மக்களை இது கேட்டு நீங்க விசுவாசிங்க. என்ன சோதனை வந்தாலும் இயேசுவை மறுதலிக்காத, முறுமுறுக்காம, தள்ளிக்கலையாம, அப்பா உங்களோட மார்பின் நான் சாய்வேன்னு சொல்லி சாய்ந்துடுங்க. உன்னை ஒருபோதும் ஏசப்பா வெட்கப்படுத்த கலங்க விட மாட்டார், நீ தோற்று போக மாட்டேன். நமக்கு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த 1213ஆம் நாள் இந்த அதிகாலமே இருட்டோடு உடைய மக்களுக்காக ஜெபிக்க அடியானுக்கு பெலன் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நேற்று ஒரு நாள் என் பிள்ளைகளுக்கு நான் ஜெபம் அனுப்பல, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கப்பா. என் பலவீனம் நமக்கு தெரியும் ஆண்டவரே. எழுப்பி உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய பலன் எனக்கு இல்லை, அதனால நான் ஜெபிக்காம என்னை மன்னிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. என் பிள்ளைகளை எல்லாம் பலப்படுத்துங்க, கிருபையா நிரப்புங்க, மகிமையா நிரப்புங்க. இந்த வார்த்தை என் மக்கள் எல்லாம் நம்பட்டப்பா. சோதனைகளை தட்டி தூக்கி எறிந்து
சாதனையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை என் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. சோதனை சகிக்கிறவன் அல்லவா சாதனை. சோதனைக்கு பின்னாடி பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆன வெறுமன் சொல்லுவாங்க, மணியோசை பின்னாடி முன்னாடி வருது, ஆன பின்னாடி வருதுன்னு சொல்லுது போல நமக்கு சோதனை வந்து வருகிறது உண்டானால் நீங்கள் புரியணும், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சாதனை நமக்கு வந்து கொண்டிருக்குது. ஒரு பெரிய சாதனை வந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு சோதனையின் உச்சகட்டத்தில் மூழ்கி கிடக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு பெரிய சோதனையானால் பெரிய சாதனை வரப்போகுது. சிறிய சோதனையானால் சிறிய சாதனை வரப்போகுது. அப்படி நம்புங்க. ஒரு பெரிய சோதனை உனக்கு வந்திருக்குதா, சோர்ந்து போகவே கூடாது. அங்க இருக்கிறதுல, உங்க குடும்பத்துல, உங்க சபையில, தேசத்துல இருக்கிறது நீதான் உத்தம, நீதான் உத்தம, உனக்கு தான் பெரிய சோதனை. என்ன கேட்டா, எல்லாருக்கும் முன்னாடி உனக்கு பெரிய சாதனை இயேசப்பா தரப்போகிறார். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா யோபை போய் கேளுங்க, அவர் சொல்லுவாங்க, இது அப்பா சொன்னது கரெக்ட் தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பக்தனையும் போய் கேளுங்க, ஆபிரகாமை கேளுங்க, தாவீதை கேளுங்க, ஈசாக்கை கேளுங்க, யாரை கேட்டாலும் அப்பா சொன்னது கரெக்டு தான், இதாங்க உண்மை, நாங்கள் அப்படிதாங்க இந்த சாதனை படைச்சு வாங்கியிருக்கிறோம் என்று நமக்கு சொல்லி தருவாங்க. அதனால நீங்க சோர்ந்து போகக்கூடாது. உங்களை நான் நேசிக்கிறேன், உயிருக்கு நான் நேசிக்கிறேன், என்னோட உயிராக நான் உங்களை எல்லாம் பார்க்கிறேன். நீங்க யாரும் சோர்ந்து போகக்கூடாது. இயேசப்பா உங்களை கைவிட மாட்டேன். கர்த்தாவே, இந்த ஜெபத்திரிக்கிற ஒரு பிள்ளைகளும் சோர்ந்து போகக்கூடாதப்பா, மனமடிந்து போகக்கூடாதப்பா, வெக்கப்பட்டு போகக்கூடாதப்பா. சோதனைகளோடு கூட அதுக்கு நீக்குப்போக்கு தருவேன்னு சொன்னேன். சகிக்கிறது கொள்ள தன்மையும் பலனும் தருவேன்னு சொன்னீரு. ஏசப்பா, ஆபத்து காலத்தில் எங்க கூட நீ இருப்பேன்னு சொன்னீரு. ஏசப்பா, நமக்கு நன்றி அப்பா. நீர் எங்கள் பிள்ளைகளை அனுகிரகித்து ஆசீர்வதித்து, சோதனை உச்சகட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள், வேதனை இருக்கிற பிள்ளைகள், கண்ணீர் இருக்கிற பிள்ளைகள், வியாதியில் இருக்கிற மக்கள், வறுமையில் இருக்கிற மக்கள், தனிமையில் இருக்கிறவர்கள், விதவை இருப்பில் இருக்கிறவர்கள், பலவிதப்பட்ட நிலைமையில் மரணப்படுக்கையில் கடக்கிறவர்கள், இறுதி மூச்சு இழுக்கிறவர்கள், வாழ்வாதாரம் இல்லாதவர்கள், கர்த்தாவே ஒன்றுமில்லாம தனிச்சு கடந்து தவிக்கிற பிள்ளைகள் ஏராளம் பேர் உண்டப்பா. எந்த மருந்தினாலோ, எந்த வைத்தியனாலோ, எந்த மனுஷனாலோ காப்பாற்ற முடியல சொல்லி கைவிட்டுட்டாங்கப்பா. அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் கருத்தினை கொண்டு வருகிறேன். நீர் அவரு கூடவே இருந்த கருத்தை நீட்டி என் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி பலப்படுத்தி என் பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளும்படி, அரவணைத்துக் கொள்ளும்படி அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படி என்ற நாமத்தை நான் செபிக்கிறோம். எல்லாரும் மேலும் ரத்தத்தினுடைய அடையாளம் இருக்கட்டப்பா. ரத்தத்தால முத்திரை போட்டு வைங்கப்பா. துஷ்டன் தொடக்கூடாதப்பா, சங்காரம் தொடக்கூடாதப்பா. ஓ, உம்முடைய மகிமை அங்க வெளிப்படட்டப்பா, உம்முடைய வல்லமை அங்க வெளிப்படட்டப்பா, உம்முடைய அற்புதங்கள் அங்க நடக்கட்டப்பா. இப்ப வேதனிக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுங்கப்பா, தைரியத்தை கொடுங்கப்பா. அவர்கள் நம்பட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி. எனக்கு தீர்மைக்காக ஒன்றும் என் ஆண்டவர் செய்ய மாட்டார். அன்றியும் ஆமேன் தேவ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு, நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா, சும்மா நீங்க நம்பி வந்தீங்களா, இல்ல உண்மையிலே கர்த்தர் உங்களை அழைத்தார், அது நீங்க பார்க்கணும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். தீன்மை என்பது உங்க வாழ்க்கையில இல்லை. சகலவும் நன்மை. குட் சர்டிபிகேட் வரப்போகுது. கர்த்தர் உங்களுடைய கிரேடு மாற்ற போகுது. உங்களை கர்த்தர் உயர்த்த போகுது. புழுதியிலிருந்து, சேத்திலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்த போகுது. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக, உங்களை கனப்படுத்துவாராக, உங்களுடைய துன்பத்துக்கு ஈடாக இரட்டிப்பான நன்மையை தருவாராக. நீ பெற்ற வேதனைக்கு, கண்ணீருக்கும் எல்லாம் கர்த்தர் உனக்கு பதில் தருவாராக. நீ விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவருடைய துருத்தில் இருக்குது. ஏற்ற காலம் வரும்போது ஒவ்வொரு சொட்டுக்கும் கணக்கு பார்த்து அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். அப்படியானால் உன்னுடைய ஒரு சொட்டு கண்ணீரும் கூட வீணாய் போக கர்த்தர் விடல. ஒன்றுமே உனக்கு சேதப்படுத்த கர்த்தர் விடல. அதுக்கு இரட்டிப்பான நன்மை கர்த்தர் கொடுக்கிறவர். நிச்சயமாகவே நீ ஆண்டவருக்காக கொடுக்கிறதுல, செலவிடுகிறதுல, உழைக்கிறதுல, ஜெபிக்கிறதுல சோர்ந்து போவாதுங்க. எல்லாவற்றுக்கும் எங்க அப்பா உங்களுக்கு பிரதிபலனை தருவார். உங்களை கைவிடவே மாட்டார். நீங்க வெட்கப்பட்டு நாணித்து போக எங்க அப்பா அனுமதிக்க மாட்டார். மேலுக்கு மேல் உங்களை அனுகிரகித்து, ஆசீர்வதித்து, கனப்படுத்தி, மேன்மைப்படுத்தி, சகல கனத்துக்கும், சகல மகிமைக்கும், சகல ஆசீர்வாதங்களுக்கும் தெய்வம் உங்களை பாத்திரராக வைப்பாராக. அவருடைய கனவும் மகிமையும் உங்களுக்கு ஏற்படுத்த தருவாராக. ஒரு கேடும் கெடுதியும் உங்களோட வாழ்க்கையில் வர தேவன் அனுமதிக்க மாட்டார். எல்லா விதமான கனவும், மகிமையும், ஆசீர்வாதங்களும் தெய்வம் உங்களுக்கு தந்தருளுவாராக. உங்களை தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உன்னை கர்த்தர் வாலாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலா. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு கேடு உனக்கு வராது. நீ அழிந்து போக மாட்டே, சாக மாட்டே, நஷ்டப்பட்டு போக மாட்டே. உனக்கு உள்ளது எதுவுமே நஷ்டப்பட்டு போக மாட்டே. ரெட்டிப்பான நன்மை கர்த்தர் தருவார். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். ரெட்டிப்பான சமாதானம், ரெட்டிப்பான சுகம், ரெட்டிப்பான ஐஸ்வர்யம், ரெட்டிப்பான கிருபை, ரெட்டிப்பான தயவு, ரெட்டிப்பான ஆமீன் தீர்க்காயுசு கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு கேடும்
பயம் இல்லாம மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு, கம்பீரத்தோடு ஆர்ப்பரித்து அப்பாவுக்கு முன்பாக துதித்து பாடி அவரை ஆராதிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். உங்களோட பயம், திகில்கள், சோர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகுவதால், உங்களை பலவீனப்படுத்த பார்க்கிற துஷ்டருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அர்த்தமாக்கப்படுவதாக, என் மக்களை எல்லாம் இரத்தத்தால முத்திரையிட்டு காவல் வைத்து பாதுகாத்து உள்ள இன்னைக்கு பகல் முழுவதும் என் பிள்ளைகள் ஆனந்த களிப்புடன் சந்தோஷமா இருக்க உதவி செய். உணவு, உடை, பலன், சுகம், பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து வழிநடத்தி ஆசீர்வதியும். அடியேன் தாழ்த்துகிறோம். இன்னைக்கு முழுவதும் கர்த்தர் எங்களுடைய ஊழியத்தின் பாதங்களோடு கூட இரும், குடும்பத்தில் இரும், எங்க கூட இரும், நடத்தி எங்களை கொண்டு செல்லும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமா இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படக்கூடாது. இந்த வார்த்தை நல்லா படியுங்க. உங்களை கர்த்தர் அழைத்தாரா, அந்த நிச்சயம் இருக்கிறதா? நீங்கள் ஒருத்தர் அன்பு கூறுகிறதா, அந்த நிச்சயம் இருக்கிறதா? நிச்சயம் உங்களுக்கு எல்லாம் நன்மைக்காக தான், தீன்மைக்காக ஒண்ணுமே இல்லை. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.